வேற எப்பயும் திசை திரும்பக்கூடாது. நம்மளுடைய நோக்கங்கள் பிஜேபியோட சண்டை போடுவதா? ஆம், கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடுறோம், கடுமையா சண்டை போடுவோம், இல்ல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கொள்கை எதிரின்னு முதல் நாள் டிக்ளேர் பண்ணாங்க. திமுக டிக்ளேர் பண்ண முடியுமா? திமுக முன்னாடியே, நான் திருப்பி சொல்றேன், திமுக முன்னாடியே பிஜேபி கூட சேர்ந்தது. இனிமேட்டு எதிர்காலத்தில் சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்ப வேணா சேருவாங்க அதிகாரத்துக்காக. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்ன இயக்கம் நம்மளுடைய கட்சி. அந்த அளவிற்கு நாம் கொள்கைகளை உள்வாங்கி 234 தொகுதியிலும் உறுதியாக உண்மையாக நாம் போட்டியிடுவதற்கு எல்லா விதமான மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு. எந்த அழுத்தங்களும் நமக்கு கிடையாது. எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்கொள்வோம். இதுதான் உண்மை. அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவோம். அதனால நம்மளுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தெளிவா இருக்கு. கொளத்தூர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் இங்கு தோற்கடிக்கப்படணும். முன்னாள் முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வலிமை கொளத்தூர் மக்களுக்கு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னா முதல்ல கொளத்தூர் மக்கள் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்காரு, ஒரு உண்மையை இங்க பண்ணியிருக்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். கொளத்தூரை உண்மையால குளமா மாத்திருக்கிறார். மழை வரும்போது இங்க குளமாயிடும். அதனால இந்த கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள், அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பியும் ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருங்களா, எதுவுமே கிடையாது. தலைவர் நேற்று வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டில் என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? நம்மளுடைய போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகளையும் தவறுகளையும் மக்களுடைய பிரச்சனையும் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த 30 நாளும் கடுமையா நம்ம உழைக்கணும். வேற எந்த போக்கஸும் நம்ம கிடையாது, வேற எந்த ஈகோவும் கிடையாது, வேற எந்த தலையில தனக்கணமும் நம்ம கிடையாது. இங்க நம்ம வீரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த ஆட்சியை தூக்கி எறியணும், சென்ட் ஜார்ஜ் கட்டில உண்மையான மக்கள் ஆட்சியை உருவாக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நாம் மக்கள் ஆட்சியை நம்மளுடைய தலைவருடைய வழியில் உருவாக்குவோம். இந்த கொளத்தூர் முடிச்சுட்டு நாளைக்கு ஹார்பர்ல நம்ம அசோக் அண்ணனை வச்சு ஒரு மீட்டிங்கை போடுவோம். அடுத்து சேகர் பாபு அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீட்டிங்ல கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கூடிய சந்திப்போம்.